ஹலோ எவ்ரிவன், என் பேர் ஜோயில் ஸ்டான்லி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அமைன்ஸ் சாப்டரில் ஜேஇ அட்வான்ஸ்லேருந்து வந்திருந்த கொஸ்டின் 2025 கேட்டிருந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபார் த ரியாக்ஷன் சீக்வன்ஸ் கிவன் பிலோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர். ஒரு ரியாக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்துட்டு XYZ அப்படின்னு மூணே கண்டுபிடிச்சிட்டு அந்த XYZ பற்றி எது கரெக்டு, எந்தெந்த ஆப்ஷன்லாம் கரெக்டுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சிலில் இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு. இதில் CH2 வரும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் அசிடிக் கண்டிஷனில் என்ன பண்ண போகிறோம், ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இங்கே 1 2 போட்டு டேரெக்டாக X வந்திருக்கு. நம்ம ஒன்று ஒன்று தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. இதை என்ன பண்ண போகிறோம்னா KMnO4 போட்டு ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். KMnO4 இன் அசிடிக் கண்டிஷன். இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடில் இருக்கும்னு நினைக்கிறேன் NCERTயில். ஓகேவா, இதில் வந்து மினிமம் ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலே, இந்த அல்லலிக் பொசிஷனில் மினிமம் ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலே அது KMnO4ஓட அசிடிக் கண்டிஷனில் ரியாக்ட் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய செயினாக இருந்தாலும் அல்லலிக் பொசிஷனில் மினிமம் ஒரு ஹைட்ரஜன் இருந்தால் அது வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகேவா, இந்த மாதிரி COOH இங்கேயும் COOH இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிரும். இது பேர் தாலிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கோம், அமோனியா. அமோனியா அப்படிங்கிறது பேஸ், தாலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆசிட். ஆசிடம் பேஸும் ரியாக்ட் பண்ணி ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இங்கே NH3 போட்டுக்குவோம். அப்போது இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். COO NH4 ப்ளஸ் மைனஸ் COO NH4 ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது பேர் அமோனியம் தாலேட். ஓகேவா, இங்கே NH3 கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீட் பண்ணும்போது 2H2O லாஸ் ஆகுது. ஓகேவா, இதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது -2H2Oவா, அப்போ இங்கே வந்து அமைடு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி CONH2 CONH2. இதோட பேர் என்னென்னா தேலமைடு. ஓகேவா, அப்போ X வந்து நமக்கு கிடச்சிருச்சு. X என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், தேலமைடு தான் X. ஓகேவா, Xை கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் Xை என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ராங் ஹீட்டு, அப்புறம் எத்தனாலிக் KOH RBr இதோட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸ்ட்ராங் ஹீட் பண்ணால் என்ன ஆகும், ஹீட் பண்ணுறோம். ஹீட்டிங் எஃபெக்ட், இது வந்து இதிலேருந்து அமோனியா எவால்வ் ஆகும், அதாவது டீகம்போஸ் ஆகி இந்த இதில் நம்ம போட்டுக்குவோம் -NH3. ஓகேவா, இங்கேருந்து இங்கே ஒரு H இதோட வெளியே போயிடும். இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது வந்து இதோட பேர் வந்து தாலிமைடு. இது வந்து தாலிமைடு, இது தேலமைடு. ஒரே ஒரு எழுத்துல தான் வித்தியாசம் இருக்கும். ஓகேவா, இது வந்து கேப்ரியல் தாலிமைடில் இந்த இதை பார்ப்போம் அமைன் சாப்டரில், தாலிமைடுலாம். அதுக்கப்புறம் எத்தனாலிக் KOH போடுறோம். எத்தனாலிக் KOH போட்டால் என்ன ஆகும்னா இந்த இடத்துல டீப்ரோட்டோனேஷன் நடந்து அந்த H வெளியே போயிடும். அந்த இடத்துல என்ன வந்துடும்னா அந்த COON K+N- இந்த மாதிரி வரும். ஏன் எத்தனாலிக் KOH யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக இந்த காம்பவுண்ட் வந்து அந்தளவுக்கு நியூக்ளியோஃபைலாக இருக்காது, ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகாது. இந்த ரியாக்ஷன் நெக்ஸ்ட் வர ரியாக்ஷன் RBRோட இது வந்து என்ன ரியாக்ஷனா, SN2 ரியாக்ஷன். ஓகேவா, இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அமைன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பொட்டாசியம் தாலிமைடு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து நார்மலாக இந்த காம்பவுண்ட் வந்து அந்தளவுக்கு நியூக்ளியோஃபைலாக இருக்காது. இந்த காம்பவுண்ட் வந்து அந்தளவுக்கு நியூக்ளியோஃபைலாக இருக்காது. அதனால் ரியாக்ஷன் அந்தளவுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நடக்காது. அதனால நம்ம எத்தனாலிக் KOHோட ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி பொட்டாசியம் தாலிமைடை சிந்தசிஸ் பண்ணுவோம். பொட்டாசியம் தாலிமைடு வந்து கொஞ்சம் நல்ல நியூக்ளியோஃபைலாக இருக்கிறதுனால அந்த RBRோட ரியாக்ட் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வரும், அதை ஹைட்ரலைஸ் பண்ணி நமக்கு அமைன் வரும். ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நடக்கணும், நல்ல ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எத்தனாலிக் KOHோட ரியாக்ட் பண்ணி இந்த காம்பவுண்டை வர வைக்கிறோம். இதுக்கப்புறம் RBRா, ஓகே, RBR போட்டால் RBR. ஓகேவா, இதை போடுறப்ப எந்த மாதிரி வரணும், ஓகே தெரியுதா. RBR போடும்போது COO
இங்கே வந்து ஆர் வந்துடும், மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். இங்கே இருக்கிற கே வந்து கேபிஆரை வெளியே போயிடும். இந்த இடத்துல ஆர் பை அட்டாச் ஆகிரும். ஓகேவா, ஆர் பை அட்டாச் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு வந்தது என்னது, ஒய். இதோட நேம் என்னது, இவர் யார், இந்த சிஓஓ என்ஆர், இவர் யார், ஒய். எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செட்டை கண்டுபிடிக்க போகிறோம். செட்டில் வந்து 2 ப்ராடக்ட் வருது. ஓகேவா, NaOH அல்கலைன் ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரலைஸ் பண்ணும்போது இங்கே ONA வரும், இங்கேவும் ONA அப்படின்னு வரும். இந்த சைடு நைட்ரஜன் வந்து எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகங்கிறதுனால இங்கே பார்ஷியல் நெகட்டிவ் இருக்கிறதுனால இங்கே வந்து H+ வரும். இங்கே H+ வரதுனால இது எந்த மாதிரி கிடைக்கணும், கடைசியாக சிக் 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 COO ONA. இது வந்து நம்ம பை ப்ராடக்ட். இதை மெயினாக சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணல. நமக்கு என்ன வேணும்னா அமைன் தான் வேணும். அப்போ இங்கேருந்து என்ன கிடச்சிருக்கு, RNH2. நம்ம பிரைமரி அமைன் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த கேப்ரியல் தெர்மல் ரியாக்ஷனை யூஸ் பண்ணுறோம். பட் நமக்கு இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்று வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் கிடைக்குது, இன்னொன்று செட்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து இது. அப்போது செட்டு வந்து என்னது, இந்த அமைன் தான், பிரைமரி அமைன் தான் செட். ஓகே, எக்ஸு ஒய் செட் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆப்ஷன் செக் பண்ணலாம். போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஆக்சிஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட். எக்ஸ் என்னது, தாலிமைடு. இதில் ஆக்சிஜன் இருக்கா, ஆமாம் இருக்குது. அப்போ இது வந்து ஆக்சிஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட். ஒய் என்னது, இந்த இருக்குது, இதில் ஆக்சிஜன் இருக்கா, இருக்குது. அப்போ இதுவும் ஆக்சிஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அதுக்கப்புறம் 2வது ஆப்ஷனை பார்த்தா ஒய் ஆன் ஹீட்டிங் வித் குளோரோஃபார்ம் KOH ஃபார்ம் ஐசோசைனைடு. ஒய் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதை குளோரோஃபார்ம் KOHோட ரியாக்ட் பண்ணால் ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகுது. பிரைமரி அம்மைனை குளோரோஃபார்ம் KOHோட ரியாக்ட் பண்ணால் ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகும். இது வந்து கார்பைல் அம்மைன் டெஸ்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது வந்து பிரைமரி அமீன் இங்கே எதுவுமே இல்லை, அதனால் இது ஃபார்ம் பண்ணாது. இதை கொடுத்துருந்தானா, எக்ஸ் செட்டை கொடுத்துருந்தானா ஃபார்ம் பண்ணும், ஏன்னா இது வந்து பிரைமரி அமீன். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான், ஒய் ஆன் ஹீட்டிங் வித் குளோரோஃபார்ம் KOH ஃபார்ம் ஐசோசைனைடு. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு, இது ஆன்சரில் வராது. செட் ரியாக்ட் வித் ஹின்ஸ்பர்க் ரியேஜன். செட் எங்கே இருக்குது, செட் வந்து பிரைமரி அமீனாக வந்திருக்கும். இது ஹின்ஸ்பர்க் ரியேஜனோட ரியாக்ட் பண்ணனா பண்ணும். ஹின்ஸ்பர்க் ரியேஜன்னா பிரைமரி செகண்டரி டெர்சரி அமீனை டிஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பிரைமரி அமீன் வந்து ஹின்ஸ்பர்க் ரியேஜனோட ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். பிரைமரி அமீனோட ஹின்ஸ்பர்க் ரியேஜன் ரியாக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து அல்கலைனில், அதாவது பேசிக் மீடியமில் சால்யூபிளாக இருக்கும். ஏன்னா அதில் அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கும். பென்சீன் சல்ஃபோனைல் அந்த ரிங், சல்ஃபோனைல் அந்த குரூப்பும் அந்த ரிங்கும் ஹைலி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் இருக்கிறதுனால அதில் அட்டாச் ஆகிருக்கிற நைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஹைலி அசிடிக்காக இருக்கும். அதனால் பிரைமரி அமீனோட ஹின்ஸ்பர்க் ரியேஜன் ரியாக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து ஆல்கலியில் சாலிபிளாக இருக்கும். ஆனால் செகண்டரி அமீனில் அசிடிக் ஹைட்ரஜன் இருக்காது, அதனால் சாலிபிளாக இருக்காது. டெர்சரி அமீன் ஹின்ஸ்பர்க் ரியேஜனோட ரியாக்டே பண்ணாது. ஓகேவா, அப்போ வந்து சி ஆப்ஷன் கரெக்ட். சி ஆப்ஷன் கரெக்ட். செட் இஸ் அன் அரோமேட்டிக் பிரைமரி அமீன். தப்பு. செட் எப்படி அரோமேட்டிக் பிரைமரி அமீனாக மாறும், இது வந்து மஸ்ட் பி என்னதான் இருக்கணும், அலிஃபேட்டிக்காக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே ஆர் எடுக்கும்போது இது அரோமேட்டிக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். இங்கே PH BR அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை நம்ம ஃபுல் ஃபார்மாக எழுதுனா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்படி தானே, பிஆர்ன்னு இருக்கும். இங்கே பிஆரோட லோன் பேர் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ இங்கே வந்து பார்ஷியல் டபுள் பாண்ட் வரும். பார்ஷியல் டபுள் பாண்ட் வந்து இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியாது. பாண்டை பிரேக் பண்ண முடியலைன்னா SN2 ரியாக்ஷனே நடக்காது, நமக்கு ப்ராடக்டே ஃபார்ம் ஆனது. அப்போ இது மஸ்ட் பி பிரைமரி அமீனாக தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே எடுக்கிற ஹேலைடும் பிரைமரி ஹேலைடாக இருந்தால் தான் ரியாக்ஷன் நடக்கும். நீ அரைல் ஹேலைட் எடுத்தால் ரியாக்ஷன் நடக்காது, ஏன்னா அது வந்து SN2 ரியாக்ஷனே உள்ளே போகாது. ஏன்னா இதில் வந்து பார்ஷியல் டபுள் பாண்ட் கரெக்ட் இருக்கும், அதனால் SN2 ரியாக்ஷன் நடக்காது. அப்போ 4th ஆப்ஷனும் தப்பு. ஆப்ஷன் A and C இஸ் த கரெக்ட் ஆன்சர்.